ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மலை சீரியல்ல நம்ம விஜய் என்ன இந்த சமயத்துல என்ன மாதிரி யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒன்றும் புரியல. ஏன்னா இப்ப இந்த ராஜேஸ்வரி என்ன கேக்குறாங்க விஜய் கிட்டன்னா, இப்ப நீங்க ரெண்டு பேருமே மாலையும் கழுத்துமா ஒன்னா சந்தோஷமா வரீங்களேடா, மின்பாவை தொலைச்சது எல்லாமே மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த ராஜேஸ்வரி இந்த விஜயை பார்த்து கேக்குறாங்க. விஜய் வந்துட்டு நான் ஒன்றும் இந்த மாதிரி பழைய நினைப்புல சந்தோஷமா ஒன்றும் மாலையை போட்டுட்டு நடந்து வரல, என் பொண்ணு கிடைக்கணும், அதனால பூசாரி இந்த பூஜை பண்ணி எங்களுக்கு மாலை போட்டாங்க, அந்த எண்ணத்துலதான் நான் வந்தேன், மல்லி மேல பழைய பாசத்துல ஒன்றும் வரல அப்படின்ற மாதிரி நம்ம மல்லியும் நாகவும் வந்துட்டு இருக்க சமயத்துல சொல்ல ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க. நம்ம மல்லி அது பழையபடி நினைப்புல வரல அப்படின்னா நம்ம மேல விஜய்க்கு பாசமே இல்லையா அப்படின்ற மாதிரிதான் நம்ம மல்லிக்கு தோணுது. இருந்தாலும் விஜய் என்ன ட்விஸ்ட் வச்சு இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க, இந்த ராஜேஸ்வரி வாயை அடைக்கிறதுக்கு இந்த மாதிரி பேசுறாங்களா, இல்ல நம்ம மல்லியோட மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு இப்படி பேசுறாங்களான்னு ஒண்ணுமே புரியல. இருந்தாலுமே இப்ப நம்ம வெண்பா இருக்கிற இடத்த எப்படி ஒரு வழியை நம்ம மல்லி கண்டுபிடிக்க போறாங்க. அந்த ஆட்டோக்கார் வீட்டை கண்டுபிடிச்சு அந்த ரவுடிங்க கொடுக்குறாங்க. நம்ம மல்லி இருக்கிற இடத்த சொல்ற போறாங்க. நம்ம மல்லி நம்ம வெண்பா இருக்கிற இடத்துக்கே போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க இன்னும் நடக்க போகுது, நம்ம வெண்பாவை எப்படி கண்டுபிடிக்க போறாங்க. அங்க இருக்கிறவங்க ரொம்பவே திருன்னு முடிக்கிறாங்க, வெண்பாவை தேடி வந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய போறாங்க. இந்த ரவுடிங்கெல்லாம் நம்ம வெண்பாவை அங்கிருந்து இடமாற்றம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல அது வரைக்கும் நம்ம மல்லி கண்டுபிடிச்சிட போறாங்களா? கண்டுபிடிச்சிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம விஜய் கண்டிப்பா நம்ம மல்லியை புரிஞ்சுக்கணும். இப்ப கண்டுபிடிச்சாலுமே புரிஞ்சுக்கினாலுமே நம்ம மல்லி இப்ப கன்சீவா இருக்காங்க, அந்த விஷயம் தெரிஞ்சா நம்ம விஜய் என்ன செய்வாங்க? இந்த விஷயத்த நிரூபிக்க போய் தான் நம்ம மல்லி கன்சீவா இல்லைன்னு சொல்லிட்டு அடிச்சு பேசி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கன்சீவா உண்மையிலே இருக்காங்க. என்ன செய்ய போறாங்க நம்ம விஜய் என்றதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.